எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களா, உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப செய்யற போரிங்கான வேலைகள் எல்லாம் ஒரு பர்சனல் ரோபோட் செஞ்சா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இந்த முழு விவரமும் இருக்க போகுது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. தினமும் செய்யற அதே வேலை, போர் அடிக்கிற வேலை. அத இனிமே செய்யவே வேண்டானா. அந்த டைம் மிச்சமாகுங்கிறத விட அந்த வேலையை பத்தின கவலையே இல்லாம மனசுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா? இதுதான் ஆட்டோமேஷன் நமக்கு கொடுக்கிற ஒரு சூப்பரான விஷயம். ஆனா உடனே மனசுல ஒரு கேள்வி வரும். ஐயோ இதுக்கெல்லாம் கோடிங் தெரியணுமேன்னு. அந்த பயமே தேவையில்ல. கோடிங் அறிவு துளி கூட இல்லாமலே நம்மளால இதை சாதிக்க முடியும். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல நம்ம டெய்லி லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம்னு பார்க்கலாம். காலையில எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நமக்கே தெரியாம எத்தனையோ வேலைகளை ஒரு மெஷின் மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இப்ப இந்த லிஸ்ட பாருங்களேன். இதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமான விஷயங்கள் தான். ஜெப்டோல பால் ஆர்டர் பண்றது, முக்கியமானவங்களுக்கு டெய்லி குட் நைட் மெசேஜ் அனுப்புறது, கரெக்ட் டைமுக்கு வேலையில லாகின் பண்றது, அட ஞாயிற்றுக்கிழமான கறி ஆர்டர் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கிறது வரைக்கும். இதுல ஏதாவது ஒன்ன மறந்தா கூட அன்னைக்கு மொத்தமும் காலி. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் தான் நம்மளோட நேரத்தை ரொம்பவே சாப்பிடுது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் ஆட்டோமேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வேலைய ஒரு தடவை மட்டும் செட் பண்ணி விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம உதவி இல்லாம அதுவே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஆட்டோமேஷன். ஆமாங்க, ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி தான். நீங்க சொல்ற வேலையை நீங்க சொல்ற நேரத்துக்கு ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம சோர்வே அடையாம செஞ்சு முடிக்கிற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். சரி, தியரி எல்லாம் போதும். நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இது ஒரு முழுசா ஆட்டோமேட் செய்யப்பட்ட யூடியூப் சேனலோட கதை. கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு யூடியூப் சேனலு மனுஷனே இல்லாம அதுவே வீடியோவை உருவாக்கி எடிட் பண்ணி மியூசிக் சேர்த்து டெய்லி காலையில 6 மணிக்கு கரெக்டா அப்லோடும் பண்ணிடுது. எப்படி? இந்த மேஜிக்கை செய்யறதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் தேவைப்படல. இங்க பாருங்க, தேவைப்பட்டது இந்த மூணே விஷயங்கள் தான். காப்பிரைட் இல்லாத கொஞ்சம் வீடியோக்கள், கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் ஒரு கூகுள் ஷீட் நிறைய ஷேக்ஸ்பியரோட கோட்ஸ். அவ்வளவுதான். சரி, இந்த மூலப்பொருட்களை வச்சு எப்படி ஒரு முழு வீடியோவும் தானா உருவாகுது? வாங்க அந்த மேஜிக்கோட ரகசியத்தை இப்போ நாம பார்க்கலாம். இந்த மொத்த ப்ராசஸையும் N8N ஒரு டூல் வச்சு எப்படி செஞ்சிருக்காங்கன்னு இங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்டெப் 1 ட்ரிகர். இது ஒரு அலாரம் மாதிரி. டெய்லி காலையில 6 மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு கமெண்ட் கொடுக்கும். உடனே சிஸ்டம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அது ஸ்டெப் 2. அதுக்கு தேவையான விஷயங்களை சேகரிக்கிறது. கூகுள் ஷீட்லேருந்து ஒரு ஷேக்ஸ்பியர் கோட், வீடியோ லைப்ரரியிலேருந்து ஒரு வீடியோ, மியூசிக் லைப்ரரியிலேருந்து ஒரு பாட்டு, இப்படி ரேண்டமா ஒன்னொன்னு எடுத்துக்கும். எல்லாம் கிடைச்சதும் ஸ்டெப் 3 வீடியோவை உருவாக்குறது. ஒரு சின்ன கோட் மூலமா அந்த வீடியோ மேல இந்த டெக்ஸ்ட்டை அழகா கொண்டு வந்துடும். வீடியோ ரெடி. அடுத்தது என்ன? ஸ்டெப் 4 யூடியூப்ல அப்லோட் பண்றது தான். அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு நேரா சேனல்ல போஸ்ட் பண்ணிடும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் 5 அப்லோட் பண்ண அந்த வீடியோவோட லிங்கை எடுத்து திரும்பவும் அதே கூகுள் ஷீட்ல அப்டேட் பண்ணிடும். அவ்வளோதான், ஒரு முழு சைக்கிள் மனுஷன் கையே படாம முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அங்க ஒரு கோட் பிளாக் இருந்துச்சே, அப்ப கோடிங் தேவைதானேன்னு. அதுக்கும் ஒரு சிம்பிளான வழி இருக்கு. இப்போ இருக்கிற ChatGPT மாதிரியான AI டூல்ஸை பயன்படுத்தி அந்த சின்ன கோடிங்கை கூட நாமளே ஈஸியா உருவாக்கிக்கலாம். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, கோடிங் ஒரு தடையே கிடையாது. இந்த யூடியூப் சேனல் ஒரு சின்ன உதாரணம் தான். இதே ஆட்டோமேஷன் கான்செப்டை நம்ம வாழ்க்கையோட எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்த முடியும். இந்த ஸ்லைடு சூப்பரா விளக்குது பாருங்க. நம்ம பர்சனல் லைஃப்ல ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ்ல இருந்து மளிகை சாமான்கள் தீர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பண்றது வரைக்கும் ஆட்டோமேட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப்ல பெரிய பெரிய கம்பெனிங்க பில்லிங், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னு பல சிக்கலான வேலைகளை எளிமையாக்குறாங்க. இதனால ஆட்டோமேஷன் இன்ஜினியர்னு ஒரு புது வேலைவாய்ப்பே உருவாகியிருக்கு. இத ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. N8N மாதிரி பல கருவிகள்ல இலவசமா கம்யூனிட்டி எடிஷன் தராங்க. அத உங்க சொந்த கம்ப்யூட்டர்லயே இன்ஸ்டால் பண்ணி நீங்களே கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஆக ஆட்டோமேஷன்ங்கிறது நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு கருவி மட்டும் இல்ல, அது நம்ம மனசுக்கு சுதந்திரம் கொடுக்கிற ஒரு வழி. சலிப்பான வேலைகள்ல இருந்து நம்ம கவனத்தை எடுத்து நாம உண்மையா விரும்புற விஷயங்கள் மேல செலுத்த இது உதவுது. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். எந்த சலிப்பான வேலையை முதல்ல ஆட்டோமேட் செஞ்சு உங்க மனசுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த சக்தி இப்போ உங்க கையில தான் இருக்கு.